ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடந்து வந்திருக்கிறவங்க யாவரையும், யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சில அனௌன்ஸ்மெண்ட் மாத்திரம் சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் வேகமாய் செல்லும்படியாக விரும்புகிறேன். நாளை தினத்தில், நாளை மற்றும் மறுநாள் 2 நாட்கள் செட்டிக்குளம் திருச்சபையில் வைத்து, சிஎஸ்ஐ திருச்சபையில் வைத்து நற்செய்தி கூட்டங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை கூடங்குளம் பக்கத்தில், அப்படி இல்லைன்னா செட்டிக்குளம் பக்கத்தில் யாராவது இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, நானும் தேவனை ஆராதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அந்த கூட்டத்தில் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நாங்களும் எங்களுடைய குழுவுமாக சேர்ந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக நாங்கள் கடந்து வருகிறோம். அதை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த 2 நாட்களும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த சபையில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விருப்பப்படுகிற தேவ பிள்ளைகள் நீங்களும் கடந்து வரலாம். சபை பாகுபாடு என்று கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 2வதாக ரேமா வேதாகம கல்லூரி, நான் ஆல்ரெடி சொல்றது போல நம் கர்த்தருடைய ஊழியத்தை வேதாகம கல்லூரி வாயிலாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதன் மூலமாக இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சராம்பூரோடு கூட அஃபிலியேட் செய்து 2 வகுப்புகள் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். பேச்சுலர் இன் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் மற்றும் டிப்ளமா இன் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் ஆகிய 2 பட்ட படிப்புகளும் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கலாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு மாத்திரம் நம்முடைய சபைக்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். நல்ல ஒரு குவாலிட்டியான சர்டிஃபிகேட், சராம்பூர் யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, வேதத்தை குறித்து இன்னும் ஆழமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற தெய்வ பிள்ளைகள் இதில் சேர்ந்து நீங்கள் அதனுடைய காரியங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நாம் இணைந்து தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அதில் விசேஷமாக ஒரு ஜெப பகுதியை வைத்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களோ உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் காரியங்களை எங்களுக்கு அனுப்புவீங்கன்னா நாங்கள் இணைந்து ஜெபிக்க நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். எந்த காசும் எந்த காரியங்களும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் அதன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கொடுத்திருக்கிற எண்ணில், நம்பரில் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டு, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் கூட பண்ணால் போதும், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சையாக இருக்கிறோம். அதே போல் இந்த கூட்டங்களில் நானும் பங்கெடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நாகர்கோவில் சுற்று வட்டாரத்தில் காணப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து வாருங்கள். நிச்சயமாக சபை பாகுபாடின்றி கடந்து வாருங்கள். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாக இந்த இரவு நேரத்தில், இந்த மாலை நேரத்தில் நம்மோடு பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். நீர் எங்களோடு கூட பேசும் தகப்பனே. நீர் எங்களோடு கூட பேசும். உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும் தகப்பனே. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும் நீர் பேசுகிற தேவன் தகப்பனே. உடைய வார்த்தை பலருடைய ஜனங்களுக்கு, பலருடைய இருதயங்களுக்கு அது ஆறுதலாக மாறட்டும். காயப்பட்ட இருதயங்களுக்கு அது மருந்தாக மாறும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வேகமாக உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தையும் அதனுடைய 10வது வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். அதில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அதனுடைய அடுத்த வசனத்துக்கு நேராக கடந்து சொல்லுவோம். அப்பொழுது இயேசு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. இயேசுவானவர் சாத்தானை பார்த்து மிக அழகான ஒரு ரிப்ளை ஒன்று ஆண்டவர் கொடுக்கிறார். சாத்தான் சொல்லுகிறான், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நான் என்ன பண்றேன், நீங்க பார்க்கிறதெல்லாம் உங்களுக்கு தருகிறேன் என்று சாத்தான் சொல்லுகிறான். இதே இடத்துல ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன், என்னை போல ஒரு மனிதன் இருந்திருப்பானே, ஆனால் அவன் என்ன நினைத்திருக்க கூடும் தெரியுமா? பரவாயில்ல, இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாரு, நம்ம கேட்கறதெல்லாம் இவர் தருவார் போல இருக்கு. அப்ப இவரை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி வாழ்ந்துட்டா, இவருக்கு காலில் கொஞ்சம் விழுந்து வாழ்ந்துட்டா நம்ம கோடீஸ்வரனா மாறிடலாம். ஒரு சர்ச்சில் 10 சர்ச்சு கட்டலாம், ஒரு காரில் 30 கார் வாங்கலாம். இவர் என்ன பண்ணா போதும்,
கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி இவருக்கு பிடிச்சது போல கொஞ்சம் அசைந்து கொடுத்து வாழ்ந்தா போதும், என் வாழ்க்கை நல்லா மாறிடும் அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம்? காலில் விழுந்திருப்போம். ஆனால் இயேசுவானவர் சாத்தானை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படிங்கிறார். அவன் கேட்ட கேள்வி ஒன்று, ஆண்டவர் சொன்ன பதில் ஒன்று. அவன் என்ன கேட்குறான்? என் காலில் விழுந்து பணிந்து கொள்ளும், எல்லாத்தையும் தாரேன் அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இது தேவையில்லப்பா, எனக்கு தேவை தேவ பிரசன்னம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு தேவை தேவனை ஆராதிக்கிறது தான் தேவை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்டவனாக மாற்றணும்னு விரும்புகிறார் தெரியுமா? ஆராதிக்கிற தேவ பிள்ளையாக, துதிக்கிற தேவ பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சாத்தான் ஒரு காரியத்தை அப்பப்போ நம்ம வாழ்க்கையில செய்கிறான். என்ன பண்றான் தெரியுமா? இதை எப்படி உடைக்கலாம், இந்த ஆராதனை எப்படி கொலாப்ஸ் பண்ணலாம், இந்த ஆராதனைக்கு விரோதமா எப்படி எழும்பலாம், இந்த ஆராதனைக்கு விரோதமா என்ன காரியத்தை செய்யலாம். சில நேரத்தில் ஜோம் பண்ணா உட்கார்ந்துருப்போம். அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராது, அது வரைக்கும் எந்த பிஸ்னஸ் காலும் வராது, அது வரைக்கும் யாரும் கால் பண்ணி அங்கே வா இங்கே வான்னு எந்த காலும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தேவ ஆராதனைக்கு எப்போ போகணுன்னு கால் எடுத்து வைக்கிறோமோ அப்போந்தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்கவே செய்யும். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சாத்தான் எப்படி விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான், சர்ப்பமானவன். ஆனால் ஆண்டவரை யார் ஆராதிக்கிறார்களோ, துன்பத்தின் நடுவிலும் உங்களை ஆராதிப்பேன்ப்பா, துயரத்தின் நடுவிலும் ஆராதிப்பேன், பிரச்சனையின் நடுவிலும் ஆராதிப்பேன், போராட்டத்தின் நடுவிலும் தன்னன் தனிமையிலும் நான் உம்மை ஆராதிப்பேன். யார் தன்னுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்களோ ஆண்டவர் அவர்களை சும்மா விடுற தேவன் அல்ல, அவர்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆராதனையை தடை செய்வதற்காக அவன் எந்தெந்த சூழ்ச்சிகளை, எந்தெந்த தந்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறான், வேத புஸ்தகத்தில் இருக்கிற உதவியோடு உங்கள் மத்தியில எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் 430 வருஷம் வாழ்றாங்க. 430 இயர்ஸ். சாதாரணமாக 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, 30 வருஷம் 40 வருஷம் இல்லை, 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் மோசே என்கிற ஒரு மனுஷனை உருவாக்குகிறார், அவனை அபிஷேகம் பண்ணுகிறார், அவரை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக விரும்புகிறார். அப்போ ஒரு நாள் மோசே பார்வோனிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும், எந்த வழியா போக வேண்டும் எல்லா ஆர்டரும் வாங்கிட்டு பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். நின்றுட்டு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுடைய தேவன், எபிரேய தேவன், the God of Hebrew, he spoke with me. அவர் என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? 3 நாட்கள் அந்த வனாந்திரத்தில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு பலி கொடுக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். அதனால இந்த அடிமைத்தனத்திலிருந்து 3 நாட்கள் எங்களுக்கு ஒரு விடுமுறை தேவை அப்படின்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஒரு 3 நாள் லீவு கொடுங்க, நாங்க என்ன பண்ண போறோம், எங்களுடைய தேவனை, எங்களுடைய கர்த்தரை நாங்கள் வனாந்திரத்திலே போய் பலி செலுத்தி விட்டு மறுபடியுமாக வருவோம் என்று கேட்கிறார். புரிஞ்சுக்கிட்டாரு பார்வோன் ஒரு காரியத்தை, இவங்க தேவனை ஆராதிச்சா நம்மளை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஓடிடுவான். ஏன்னா அவங்க தேவன் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். இதை யாரு புரிந்து கொண்டார்? பார்வோன் தெரிந்து கொண்டார். அதனால என்ன பண்றாருன்னா அவங்களை தடை செய்வதற்காக 2 காரியங்களை செய்திருக்கிறார். அது வேத புஸ்தகத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தையும் அதனுடைய 7வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் மற்றும் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களை, ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்தின் கீழே அடிமையாக இருக்கிறாங்க. மோசே வந்து சொல்றாரு, எப்பா 3 நாள் நாங்கள் என்ன பண்ண போறோம், வனாந்திரத்தில் போய் ஆராதனை செய்ய போகிறோம். பார்வோன் ரொம்ப ஐடியாவா ஒரு சாத்தானுடைய தந்திரமாக அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு. என்ன பெனிஃபிட் அப்படின்னா, வைக்கோல் கொடுத்துருவான். செங்கல் அறுத்தால் மாத்திரம் போதும், அதை எரிப்பதற்கான வைக்கோல் யாரு கொடுத்துருவான், பார்வோன் கொடுத்துருவான். சாத்தான் செய்கிற முதல் சூழ்ச்சி என்ன தெரியுமா, நமக்கு வருகிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவன் கட் பண்ணிட்டே இருப்பான். நம்ம தேவனை ஆராதிக்க வந்திருப்போம், யோபுடைய வாழ்க்கையில் நடந்தது போல திடீரென்று ஒரு காற்று வீசும், வீடு காணாமல் போனது. திடீரென்று ஒரு காற்று வீசினது, பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஒரு காற்று வீசினது, எல்லாம் அழிந்து போனது. தேவனை ஆராதிக்க 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 வாழ்க்கையில போராட்டங்களை சாத்தான் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த பெனிஃபிட்லாம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயிட்டே இருக்கும். அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எய்டட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வேலை ஏன் அதிகமாக தேடுவாங்கன்னா, அதில் பெனிஃபிட் அதிகம். என்ன அதிகம்? பெனிஃபிட் அதிகம். பிஎஃப் கிடைக்கும், லோன் கிடைக்கும், என்னன்னாலும் செய்யலாம், சம்பளம் அதிகம். ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸுக்கு பிஎஃப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை, பெனிஃபிட் கிடையாது. இதே போல தான் சாத்தான் செய்கிற ஒரு சூழ்ச்சி. தேவனை ஆராதிக்க 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 நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் குறைச்சிக்கிட்டே இருப்பான், அடிச்சு உடைச்சிட்டே இருப்பான். ஆனா யார் அந்த பெனிஃபிட் இல்லாத டைம்லோ, ஆண்டவரே வெறுமையா இருக்கிற நேரத்திலோ உங்களை நம்புகிறோம் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை தேவன் ராஜரிக குதிரைகளாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையின் பள்ளத்தாக்குல பெனிஃபிட் தேவையில்ல ராஜா, உங்களை மட்டும் ஆராதிக்கிறேன். ஏன்னா அந்த பெனிஃபிட்டை பார்த்து உங்கள்கிட்ட வரல, ஆசீர்வாதம் தேடி உங்ககிட்ட வரல. சாத்தானை துன்பப்படுத்தினாலும் இயேசு கிறிஸ்துவ போல நான் என் தேவனை ஆராதிப்பேன் என்று தன்னுடைய இருதயத்தில் யாரு தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அண்ணாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெனிஃபிட் குறைந்து போகிறது. என்ன பெனிஃபிட் தெரியுமா? பிள்ளை இல்லை. சக்காலத்தி சொல்லுகிறாள், வேத புஸ்தகத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சக்காலத்தி அவளை ரொம்ப அசிங்கமா பேசுறா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் விதமாக சொல்லி இருக்கிறது. அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஒவ்வொரு நாளும் அவ வாழ்க்கையில போராட்டம் தான். பெனிஃபிட் இல்ல, தேவனை ஆராதிக்கிறா, பிரயோஜனம் இல்ல. சக்காலத்தி சொல்றா, நீலாம் ஆராய்ச்சி என்ன பிரயோஜனம், நீ ஜெபிச்ச என்ன பிரயோஜனம், நீ கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம், நீ யூஸ்லெஸ், நோ பெனிஃபிட். நீ ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவோ தேவனோ உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யலையே, ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறா. ஆனா அண்ணாளுக்கு ஒரு காரியத்தை தெரியும், என் தேவன் பெனிஃபிட்டை பார்க்கிற தேவன் அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறுமையின் அனுபவத்தில், போராட்டத்தின் அனுபவத்தில் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? சாத்தான் உடைத்து வைத்திருந்தாலும், தேவனே தடை பண்ணி வைத்திருந்தாலும் அவருடைய கண்ணீரை பார்க்கிறார், வெறுமையின் அனுபவத்தை பார்க்கிறார், போராட்டங்களை பார்க்கிறார், அவளை உயர்த்துகிறார். ஒரு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை அவருடைய கற்பத்தில் கர்த்தர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, சாத்தான் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கலாம். தேவ சபைக்கு வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் வரல. சிலரை கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு காரியம், எபி இன்னைக்கு இப்போதான் ஒரு பிரச்சனை வந்துச்சு, இப்போதான் ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க, இப்போதான் அந்த காரியம் வந்துச்சு. சாத்தான் எப்போவுமே ஆராதிக்க உங்களை விடவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லா ஒரு காரியம் தெரியும், நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுட்டு வர. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை தெரிஞ்சனால தான் சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்படிப்பட்ட பெனிஃபிட்டை நம்ம வாழ்க்கையில் கட் பண்ணிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட பெனிஃபிட்டை கட் பண்ணும்போது நம்ம இருதயம் என்ன சொல்லும் தெரியுமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறத காட்டிலும் அந்த அவனுக்கு வீட்டுக்கு போனால் ஒரு 100 ரூபா கிடைக்கும், இன்னைக்கு சர்ச்சில் போய் ஜோம் பண்ணுறதை காட்டிலும் அங்கே போய் வேலை செஞ்சா இந்த சாயங்கால நேரத்தில் அரை சம்பளம் வாங்கிடலாம்.
யார் இந்த பெனிஃபிட்டை சாதாரணமாக எண்ணிட்டு தேவ வார்த்தை தான் எனக்கு முக்கியம், தேவ சத்தியம் என்னோடு கூட பேசணும் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ராஜா நிறைய குதிரைகளை வச்சிருப்பாங்க. அதில் ராஜாவுக்குன்னு ஒரே ஒரு குதிரை தான் இருக்கும். அந்த ஒரு குதிரையை தான் ராஜரீக குதிரையாக இருக்கும். மற்ற எல்லா குதிரையும் எல்லாரும் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் ராஜாவுடைய குதிரைக்கு மேலே யார் தான் ஏறுவா? ராஜா மட்டும்தான் ஏறி உட்கார முடியும். இந்த ராஜாவுடைய குதிரையை எப்படி சூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஊரில் இருக்கிற 500-600 குதிரைகளை ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அரண்மனையில் அந்த குதிரைகளுக்கு ஏ கிளாஸ் சாப்பாடு கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. அதற்கு பிடித்த கொள்ளு இருக்கும், அதுக்கு பிடித்த சோளம் இருக்கும், மணமணன்னு கமகமன்னு மணக்கிற அளவுக்கு 1 மாதம் நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க. நல்ல பிரியாணி கொடுத்து நல்ல ட்ரைனிங். 1 மாதம் முடிந்ததுக்கு பிறகு ஒரு பந்தயம் வைப்பாங்க. அதற்கு பிறகு 1 மாதம் சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. 1 மாதம் சாப்பாடு கொடுத்துருவாங்க, அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. 1 மாதம் பட்டினியாக இருக்கும், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெறுமையாக பெனிஃபிட் எல்லாம் இழந்து போயிருக்கும். 1 மாதம் கழித்து இந்த ராஜா எல்லா குதிரையும் வரிசையாக நிறுத்தி வைத்திருப்பார். அந்த 500 குதிரையும் ஒரு இடத்துல பந்தய இடத்துல அது ரெடியாக நிற்கும். இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அதற்கு பிடித்த கமகமன்னு மணக்கிற கொள்ளு சோளம் அப்படிப்பட்ட ரொம்ப அழகான சாப்பாடெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வச்சிருப்பாங்க. இந்த குதிரை இங்கிருந்தே மோந்து பார்க்கும், பரவாயில்ல நல்ல சாப்பாடு எங்க இருக்கு, 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. நம்மளை இப்போ திறந்து விடுவாங்க. விட்ட உடனே என்ன பண்றோம்? சண்டை போட்டு ஓடியாவது அந்த கொள்ளு தானியத்தை சாப்பிட்றோன்னு ரெடியா நிற்கும். இப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், எல்லாத்தையும் அவுத்து விடுவாங்க, எல்லாம் ஓட ஆரம்பிக்கும், கட 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 கடான்னு ஓட ஆரம்பிக்கும். ஓடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ராஜா அவர் ஒரு சிக்னலை கொடுப்பார், ஓ ராயல் ஹார்ஸ் கமான் அப்படிம்பாரு. எல்லாத்துக்கும் ஒரே ட்ரைனிங் தான், ஒரே சாப்பாடு தான், ஒரே வசதி தான், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ 499 குதிரை அந்த சாப்பாடை நோக்கி தான் போகும், அந்த பெனிஃபிட்டை நோக்கி தான் ஓடும். ஏன்னா 1 மாசம் என்ன இல்லை வாழ்க்கையில்? சாப்பாடு இல்லை. 1 வருஷம் பட்டினி, 1 மாசம் போராட்டம். 1 மாசம் கழிச்சு ராஜரிக சாப்பாடு முன்னாடி இருக்குது. இப்போ ராஜாவுடைய சத்தமும் கேட்குது, அந்த சாப்பாடை விட்டுட்டு வாங்கிற ஒரு சத்தம் கேட்குது. 499 குதிரை சாப்பிட போகும்போது ஒரே ஒரு குதிரை மாத்திரம் திரும்பி, என் எஜமானுடைய சத்தம் என் காதில் தொனிக்குது, சாப்பாடு முக்கியம் இல்லை, ஆராதனை தான் முக்கியம், இந்த காரியம் முக்கியம் இல்லை, தேவனை ஆராதிப்பதை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் முக்கியம். ஒப்பு கொடுக்க ஓடி வருகிற குதிரையை அவன் ராஜரீக குதிரையாக அபிஷேகம் பண்ணுகிறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த 499 குதிரையை ராஜா அப்படியே விட்டுருவான். ஆனால் அந்த ஒரு குதிரை மட்டும் வாழ்க்கையில் சாகிற வரைக்கும் அதுக்கு மரியாதை உண்டு. வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் பிரியாணி சாப்பாடு. காரணம் என்ன தெரியுமா? அந்த 1 மாதம் பெனிஃபிட்டை விட்டுட்டு, அந்த 1 நாள் பெனிஃபிட்டை விட்டுட்டு, அந்த 2 மணி நேரம் பெனிஃபிட்டை விட்டுட்டு, என் ராஜா என்னை கூப்பிட்றாருன்னு யார் தேவ வார்த்தையை கேட்க அந்த பெனிஃபிட் எல்லாம் விட்டுட்டு ஓடி வராங்களோ அவர்களை தான் கர்த்தர் சொல்றாரு ராஜரிக ஆசாரியர்களாகவும் தேவனை ஆராதிக்கிற கூட்டமாகவும் கர்த்தர் அங்கீகாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான். ஆராதனைக்கு போகணும்னு சொன்னாலே பிரச்சனை, ஆராதனையில் தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும்னு சொன்னாலே குடும்பத்தில் போராட்டங்கள் வந்துடுது. ஆனால் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இந்த நெருக்கத்திலையும் இந்த மோசமான சிச்சுவேஷன்லையும் சாத்தான் கொடுக்கிற போராட்டத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீ என்னை சோதித்து பார்க்காதே, நான் தேவனை ஆராதிப்பதான் எனக்கு நலம் என்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கான காரியத்தை செய்து நம்மை ராஜரீக ஒரு ஆசாரியர்களாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாத்தான் செய்கிற தந்திரம் என்ன தெரியுமா? நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாம் கட் பண்ணுறான், நமக்கு தர வேண்டிய காரியத்தெல்லாம் கட் பண்ணுறான். அப்போ தான் நான் அங்கே தேடி ஓடுவேன்,
பணம் கஷ்டம் வருது, அப்போதான் மனுஷனை தேடி ஓடுவேன். தெய்வத்தை தேடி ஓடுறதை அவன் மறந்துடுவான் என்று நினைத்து அவன் செய்கிற சூழ்ச்சியான காரியம் என்ன தெரியுமா? நிறைய பெனிஃபிட்டை நம்முடைய வாழ்க்கையில் கட் பண்ணுறான். அப்படி கட் பண்ணும்போதெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள், நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேகமாக 2வது காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தையும் அதனுடைய 9ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலாக இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலிவிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான். 2வது, இந்த பார்வோன் செய்கிற மிக சூழ்ச்சியான ஒரு காரியம். ரொம்ப அழகா இதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, வீண் வார்த்தைகளுக்கு அவர்களை செவி கொடுக்க விடாதிருங்கள். 2 காரியம் சொல்றாரு. ஒன்று, இவங்க சும்மா இருக்கிறனால தான் என்ன வருது? ஆண்டவரை துதிக்க போறேங்கிறான். இவன் வேதம் வாசிக்கிறதுனால தான் ஆண்டவரை துதிக்க போறேங்கிறான். அப்ப 2 காரியத்தை கட் பண்ணிடுறோம். என்ன பண்ணணும்? இவனை சும்மா இருக்க விடக்கூடாது, சோம்பேறியா இருக்க விடக்கூடாது. 2வது ஒரு காரியத்தை பண்றான், வசனத்தை கேட்டக்கூடாது. வீண் வார்த்தைகளான மோசே சொல்லிடுவார்ல, நம்ம போய் ஆராதிப்போம், நம்ம தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அங்க போயிருவோம், அங்க தேவனை துதிச்சிருவோம். இந்த வார்த்தையை கேட்க விடாதபடி அவன் என்ன பண்றான்? காதுகளையும் காரியங்களையும் அவன் பூட்டி வைக்கிறான். இன்னைக்கு யூடியூப்ல ஒரு காரியம் இருக்குது, ஷார்ட்ஸ். பார்க்க ஆரம்பிச்சா மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. 10 மணிக்கு நைட் ஆரம்பிக்கிற ஷார்ட்ஸ் காலைல 2 மணி வரைக்கும் டகால் டகால்னு ஓடிட்டே இருக்குது. என்ன ஓடுது, என்ன பார்க்குறோம், ஒன்றும் தெரியல. சாத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய கரங்களை கொடுத்து தேவ வசனத்தை கேட்க விடாதபடி நம்மை தேவனுடைய சத்தியத்திலிருந்து அவன் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறான். அதுதான் பார்வோன் அன்னைக்கு செய்தார். தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க, தேவ பிள்ளைகள் உயர்வை பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு பயத்தில் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வைக்கோலை கொடுக்காத, நாணல் கொடுக்காத, கொடுத்தா அவன் ஜாலியா உட்கார்ந்து நாளைக்கு எப்படி இந்த எகிப்திலிருந்து தப்பிக்கலாம், நம்ம தேவன் உண்மை உள்ளவரா இல்லையான்னு பேச ஆரம்பிச்சிருவான். அதனால அவனுக்கு இருக்கிறத காட்டிலும் வேலை என்ன பண்ணு, அதிகப்படுத்து. இன்னைக்கு சொல்றாங்க, ஓடி ஓடி பார்க்கிறேன் பிரதர், இஎம்ஐ கட்டி முடியல, ஓடி ஓடி பார்க்கிறேன் லோனை கட்டி முடிக்கல. லோன் ஒரு சங்கிலி போல நம்மளை கட்டி போட்டிருக்குது, இஎம்ஐ ஒரு பாவமான ஒரு சங்கிலிக்குள்ள நம்மை கட்டி போட்டிருக்கிறது. தப்புன்னு சொல்ல வரல, இஎம்ஐ சில காரியங்களுக்கு நல்லதுதான். ஆனா சில நேரங்கள் இந்த இஎம்ஐ தேவனை ஆராதிக்க விடாதபடி நம்மை கட்டி போட்டிருக்குது. எனக்கு ஒரு நண்பரை தெரியும், கடந்த நாட்களில் ஒரு சின்ன ஒரு லோன் தான் ஆரம்பத்தில் எடுத்தார், அதை கட்ட முடியல, அதற்காக அடுத்து கொஞ்சம் லோன் எடுத்தார். வட்டிக்கு வாங்குறாங்கன்னு சொல்லுவோம், அந்த பிளேடு வட்டி, இந்த மாதிரி ஒரு வட்டியில் தன்னுடைய லோன் எடுத்தார். லோன் எடுத்தால் கட்ட முடியலை. கடைசியில் கவர்மெண்ட்டில் போயிட்டு சப்சிடரி லோன் வாங்கினார், அந்த லோனும் கட்ட முடியலை. இன்னைக்கு ஏதோ ஒரு வேலையை செய்து பிழைக்கலான்னு சில பிஸ்னஸில் காசை தூக்கி போட்டார். இன்னைக்கு அதுலேயும் 60,000 ரூபாய் கடன். ஏறத்தாழ இன்னைக்கு லட்சக்கணக்கில் கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முகத்தில் சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டம், மனைவியுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு தத்தளிப்பின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு போக விருப்பம்லாங்கிறாங்க. ஏன் தெரியுமா? இந்த இஎம்ஐ பிரச்சனை கட்டி போட்டிருக்குது. சபைக்கு போக விருப்பம் இல்லை, ஏன்? லோனு கட்டி போட்டிருக்குது பிரதர். அன்னைக்கு ஒரு நாள் நான் வெளியே போய் போட்டோ எடுத்தா 15,000 ரூபாய் கிடைக்கும், இதை விட்டு நான் சபைக்கு வர முடியுமா? சாத்தான் கட்டி போடுறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நீங்க தெரிஞ்சிருக்கணும், தேவனுக்கு சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒரு காரியமும் செய்யக்கூடாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன பார்த்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல,
நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காரு. யோபு அதான் பண்றாரு. மனைவி சொல்றா, இந்த நேரத்தில் நீ ஆராதிச்சு என்ன ஏன் பிரயோஜனம்? நீ உன் ஓட எடுத்து உன் மேல் ஃபுல்லும் புண்ணா இருக்குதே, நீ சொரிஞ்சு சொரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆண்டவரும் இல்லை தெய்வம் இல்லைன்னு மறுதளிச்சுட்டு செத்து போயிரு அப்படிங்கிறா. ஆனா யோபு சொல்றாரு, அவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும் சிரிச்சுட்டு இருந்தியம்மா, இன்னைக்கு அவர் துக்கத்தை கொடுக்கும்போது ஏன் கோபப்படுற? அவர் துக்கத்தை கொடுக்கிறாருன்னா ஒரு நன்மையை கொடுப்பார். இன்னைக்கு இந்த பெனிஃபிட்டை நம்மளை விட்டு எடுத்திருக்கிறாரா, ஆராதி. இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறாரா, துதித்துப்பார். இந்த வெறுமையிலும் கர்த்தர் ஒரு நீரூற்றை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. வெறுமையை கர்த்தர் நீரூற்றாக மாற்றுவார். சித்தீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு, அதில் ஒரு நீரூற்றை தேவன் கொடுத்தது போல இன்னைக்கு யாரெல்லாம் வெறுமையோடு இந்த வாழ்க்கையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஐயா, என் வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிறேன், இஎம்ஐ லோன் பிரச்சனை, இந்த கர்த்தரை ஆராதிக்க முடியல. இந்த வார்த்தை நிமித்தமாக தேவனை ஆராதிச்சு பாருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிங்க. அப்படி ஆராதனைக்கு வர முடியல, பைக்கில் போகும்போது கர்த்தரை துதிங்க, கார் ஓட்டும் போது கர்த்தரை துதிங்க, வீட்டில் வேலை செய்யும் போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே என்னை பலப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாவை குறித்து பார்க்கும் பொழுது சாதாரண ஒரு கூழும் கஞ்சிக்காக தான் சிரேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்துட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சாத்தான் இப்படி தான் சின்ன சின்ன காரியத்தை காட்டி தேவன் நமக்கு மேலே வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை அள்ளிட்டு போயிடுறான். யாக்கோபு 2வது பிறந்தவன் தான். ஆனால் இந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்திருக்கணும்? ஏசாவுக்கு வந்திருக்க வேண்டிய ஆசீர்வாதம். ஆனால் சாதாரண ஒரு சாப்பாட்டுக்காக, சாதாரண ஒரு கூழுக்காக அவன் ஆசீர்வாதத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், எப்பா இந்த காரியம் முக்கியமா, தேவன் முக்கியமா, தேவ ஆராதனை முக்கியமா, இந்த சாதாரண வேலை முக்கியமா? தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு நீங்கள் எண்ணுவதை பார்க்கிலும் நினைப்பதை பார்க்கிலும் அதிகமாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார். சொன்ன தேவன் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படி பார்வோன் ராஜா 2வதாக அந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். ஆராதிக்க விடாதபடி வேலையை அதிகரிக்கிறார். சும்மா வீட்டில் போய் உட்கார்ந்தா இவன் பேச ஆரம்பிச்சிருவான், ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான், துதிக்க ஆரம்பிச்சிருவான். இன்க்ரீஸ் பண்ணு, அவனுக்கு கொடுக்கிற காரியங்களை அதிகப்படுத்த என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார். அதே யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் அதோடைய 6வது வசனத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். யாருக்கு மேலே கொடுக்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம மேலே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இந்த 2 காரியங்களும் இருக்குது. முதல்ல பார்க்குறோம், இந்த உலகத்தில் கிடைக்கிற பெனிஃபிட்டை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். 2வது பார்க்குறோம், லோன், இஎம்ஐ பிரச்சனைகள் வர வர, போராட்டங்கள் வர வர அதில் கட்டப்பட்டு ஆராதிக்க விடாதபடி சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த பாண்டேஜஸ் எல்லாம் யார் உடைச்சிட்டு, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேனப்பா. சாத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறான், என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும், நீர் பார்க்கிறதெல்லாம் உங்களுக்கு தாரேன் அப்படிங்கிறான். ஆனால் இயேசு சொல்றாரு, அப்பாலை போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. இன்னைக்கு யாரு தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன் தகப்பனே, நான் உம்மை உயர்த்துவேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, நிச்சயமாய் பரத்திலிருந்து பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பாலைவனம் என்கிற அனுபவம், ஒருவேளை தனிமையின் அனுபவம், ஒருவேளை வெறுமையின் அனுபவம். என்னால் ஆராதிக்க முடியலை பிரதர், என்னால் துதிக்க முடியலை. ஏன்னா நான் எங்கே திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் போராட்டம், எங்கே திரும்பி பார்த்தாலும் அழுக, எங்கே திரும்பி பார்த்தாலும் கவலை, எங்கே திரும்பி பார்த்தாலும் கண்ணீர். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமே, என் வாழ்க்கையில் சூழ்நிலை மாறணுமே,
கண்ணீரோடு கேட்டு கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ரெண்டே ரெண்டு காரியம். இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்காத, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை பார்க்காத. நான் உன் மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப ஸ்பெஷல். நான் உனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. நான் உனக்காக வைத்திருக்கிற காரியம் நீ எதிர்பார்ப்பதை விடவோ பெரிய காரியத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அதான் சொல்றார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா இந்த பெனிஃபிட்டை பார்க்க வேண்டாம், இந்த உலகம் கொடுக்கிற ஆசம் பாசம் சந்தோஷம் சமாதானத்தை பார்க்க வேண்டாம், தேவன் கொடுக்கிறத பார்ப்போம். ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்குறோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முதலிடத்தை கொடுப்போம். நம்முடைய வேலைகள் அதிகரித்தாலும் கூட பரவாயில்ல, உலகம் நம்ம தலைகளில் சுமைகளை தூக்கி வச்சாலும் பரவாயில்ல, நான் ஆராதிப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பேன், வியாழக்கிழமை நான் கரெக்டாக வருவேன், மீதியான நாட்களை நான் போகிற சபையில் என்னெல்லாம் கூட்டம் இருக்குதோ 6 மணிக்கு ஆராதனை 6 மணிக்கு ஷார்ப்பாக இருப்பேன். சொல்லி பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இருக்கிற நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே